ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 சாமுவேல் அதிகாரங்கள் 15, 16 மற்றும் 17 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. அப்சலோம் இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டதான ஒரு சதி வேலையை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 15வது அதிகாரத்திலே அப்சலோம் காலைதோறும் எழுந்து பட்டணத்தின் வாசலில் ஓரமாய் நின்று கொண்டு அங்கே வருகிறதான ஜனங்களிடம் தன்னை நியாயாதிபதியாக காண்பித்து தன்னுடைய தகப்பனாரிடமிருந்து இஸ்ரவேலின் சிங்காசனத்தை கைப்பற்றி கொள்ள 4 வருடங்களாக சதித்திட்டம் தீட்டினான். பெரும்பாலான மக்களை தாவீதுக்கு எதிராக திருப்பினான். அப்சலோமின் வெற்றியிலிருந்து தாவீது தான் செய்த துணிகரமான பாவத்தினாலும் அதனால் ஏற்பட்ட பின் விளைவுகளினாலும் தன் குடும்பத்தை நிர்வகிக்கவும் கட்டுப்படுத்தவும் இயலாத நிலைமையில் இருந்ததால் மக்களின் மரியாதையும் ஆதரவையும் இழந்துவிட்டான். முன்னதாக ஒரு காலத்தில் அவன் ஆண்டவருடன் கொண்டிருந்த உண்மையான உறுதியான பற்றுதலின் காரணமாக தன் குடும்பத்தையும் தேசத்தையும் நேர்மையுடனும் கண்டிப்புடனும் கட்டி காத்து வந்தான். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் வழிநடத்தும் திறமை சிதைந்து விட்டது. அவன் செய்த பாவங்களும் அவன் இழந்துவிட்ட செல்வாக்கும் மக்களுடைய மதிப்பையும் மரியாதையும் இழக்க செய்து விட்டன. தன் சொந்த குமாரன் அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடிப்போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அப்சலோம் இப்பொழுது தாவீதை கொன்றுவிட்டு சிங்காசனத்தை அபகரிக்க தேடிக்கொண்டிருந்தான். தாவீது எருசலேமை விட்டு புறப்பட்டு அழுது கொண்டே சென்றான் என்று வேதவசனம் சொல்கிறது. தன் பாவங்களை நினைவு கூர்ந்து தான் உயிருக்கு பயந்து தப்பியோடும் நிலைமை தேவன் தனக்களித்த தண்டனையே என்று உணர்ந்து கொண்டான். தாவீது இப்பொழுது ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட கைதியை போன்றிருக்கிற தாவீது தேவன் தன்னிடம் இடைப்பட்டு அனுமதிக்கிற இவைகளை தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்ட விதத்தையும் குறித்து இங்கே பார்க்கிறோம். தாவீது மலையுச்சியிலிருந்து சற்றுப்புறம் நடந்து போனபோது மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதி சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டி கொண்டு வந்து தாவீதை சந்திக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்திரத்திலே விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமாய் எடுத்துக்கொண்டு போனதை குறித்து அங்கே பார்க்கிறோம். ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி எருசலேமில் இருக்கிறான் என்று இஸ்ரவேல் வீட்டார் அனைவரும் என் தகப்பன் ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவான் என்றான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி மேவிபோசேத்திற்கு உண்டான எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது சீபா அங்கே தாவீதை உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பணிந்து கொண்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து சீமையு என்று சொல்லக்கூடியதான ஒரு மனுஷன் தாவீதை தூசிக்கிறதான காரியத்தை குறித்து அங்கே பார்க்கிறோம். இந்த பென்யமீன் என்னை தூசிக்கட்டும், அப்படி கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு நிகராக என்னை நன்மைகளை சரிகட்டுவார் என்று சொல்லி பணிவோடும் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் அங்கே தாவீது செல்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தாவீதுக்கு எதிராய் தாவீதின் சிநேகிதனாகிய ஊசாய் அகிதோப்பேல் ஆகியவர்கள் அப்சலோமுக்கு கொடுமையான ஆலோசனை கொடுக்கிறதை குறித்தும் பார்க்கிறோம். தொடர்ந்து 17வது அதிகாரத்திலே இதோ அகிதோப்பேலின் ஆலோசனை செயலற்று போனது என்றும் அகிலோப்பின் தனது அங்கே போய் அவனை ஆண்டு கொண்டு செத்தான் என்பதையும் பார்க்கிறோம். இந்த அகிலோப்பின் ஆலோசனை, ஊசாயின் ஆலோசனை, இங்கே ஆண்டோடைய பிள்ளைக்கு விரோதமாய் சத்துருமின்றி ஆலோசனை அப்படி போல் இருக்கிறது. சத்துருவானவன் பல ஆலோசனைகளை கொடுப்பான். ஏதேன் தோட்டத்திலே ஏவாளுக்கு ஆலோசனை கொடுத்தான். அதே விதமாக இன்றைய தினத்திலும் ஆண்டவருக்கு எதிராக நம்மை திருப்பும்படி பல விதங்களிலும் ஆலோசனைகள் கடந்து வருகிறது. அது சத்துருடைய ஆலோசனைகள் என்று கண்டுகொள்ள வேண்டும், விலகி இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையிலே நடக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை ஜெயத்தை நமக்கு அருளுவார். அந்த தேவனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.